அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ தினேஷ் பேசுகிறேன். ஓம் குருவே சரணம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாதகம் என்றால் என்ன. இங்கே பார்த்துட்டிங்கன்னா நான் எழுதியிருக்கேன், இதுதான் கட்டம். இதில் உங்களுக்கு இன்றைக்கி நான் தெளிவாக சொல்ல போகிறது என்னென்னா, லக்கணத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஜாதக கட்டம் இப்படி தான் இருக்கும். உதாரணத்துக்கு நான் இங்கே ரிஷப லக்கணம் எடுத்திருக்கேன். உங்கள் ஜாதக கட்டகத்தில் லான் போட்டிருக்க இடம் தான் லக்கணத்தை குறிக்கும். ஸோ அந்த லக்கணம் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா முதல் இடமா கன்சிடர் ஆகும். முதல் இடம் 2, 3, 4, 5, 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11வது இடம், 12வது இடம். ஸோ உங்களுடைய ஜாதக புக் எடுத்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதக கட்டம் இப்படி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி விலாவரியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ராசி என்னன்றது தெரியும். ராசினா என்ன, லக்கணம்னா என்ன, அதுக்கான வித்தியாசம் என்னன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஜென்ரலாக எடுத்துருக்கிறது பார்த்தோன்னா, ஜாதகம் எதை குறிக்கும் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் ஒரு கட்டத்தில் எழுதியிருப்பேன். உதாரணத்துக்கு ஒரு கட்டத்துலேயும் 3 நட்சத்திரம் இருக்கும். 3 நட்சத்திரம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆயில்யம் இங்கேயும் இருக்கும், புனர்பூசம் இருக்கும். புனர்பூசம் இங்கேயும் எழுதியிருப்பேன், இங்கே எழுதியிருப்பேன். இது என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம் இருக்கும். இங்கே எழுதியிருக்கேன் 4 பாதம். உதாரணத்துக்கு அஸ்வினிக்கு 4 பாதம், பரணி 4 பாதம், கார்த்திகை 1 பாதம் மட்டும் தான் எழுதியிருப்பேன். இது ஏன் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் 9 நட்சத்திர பாதம் தான் இருக்கும். ஸோ 9 பாதம் நீங்கள் இங்கேருந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே 9 பாதம் தான் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய நட்சத்திர பாதம். ஸோ இது உங்களுடைய லக்கணம். ஸோ முதல் வீடுன்றது எதை குறிக்கும் அப்படின்னா, ஜாதகருடைய அமைப்பை குறிக்கும். அவர் எப்படி இருக்கார், அவருடைய முகம், தலை, இதை பற்றி குறிக்கிறது தான் முதல் வீடு. 2ஆம் வீடு எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகரோட குடும்பமும் வருமானம் எப்படி இருக்கும், சிறு வாகனம், அதெல்லாம் குறிக்கிறது 2ஆம் இடம். 3ஆம் இடத்தை என்ன குறிக்கும்னா, சகோதரர் சகோதரி, அந்த ஜாதகருடைய சகோதரர் சகோதரியை குறிக்கும். அவருடைய எடுத்துக்கிற முயற்சியை குறிக்கும். சிறு பயணம், இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு சின்ன ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் சொல்கிறது இந்த 3ஆம் இடம். 4ஆம் இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தாயை குறிக்கும், ஜாதகருடைய தாயை குறிக்கும். அவருக்கு வண்டி, வாகனம், சொகுசு, பங்களா, லக்ஸரி லைஃப் இதெல்லாம் குறிக்கிறது பார்த்தா 4ஆம் இடம். 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குறிக்கும். அதை பாக்கியஸ்தானமும் சொல்லலாம். குழந்தையை குறிக்கும். ஜாதகருடைய கல்வி இதெல்லாமே குறிக்கிறது இந்த 5ஆம் பாகம். 6ஆம் பாவகம் ஒருத்தருடைய கடன், நோய், வழக்கு, வேலையை குறிக்கும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு வேலையில் இருந்தீங்கன்னா அந்த வேலையை குறிக்கிற ஸ்தானம் 6ஆம் ஸ்தானம். அடுத்து இப்போ இதுவரையும் பார்த்தது எல்லாமே ஜாதகருடைய பிறந்ததுலேருந்து அவர் ஒரு இன்னொரு பார்ட்னர், அதாவது 7ஆம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே. 7ஆம் வீடு எதை குறிக்கும் அப்படின்னா, திருமணத்தை குறிக்கும். ஜாதகருடைய துணைவி இல்லைனா கணவன், ஓகே, கூட்டு தொழில் செஞ்சுன்னா பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ், இதெல்லாம் குறிக்கிறது 7ஆம் பாவம். 8ஆம் பாவம்ன்றது விபத்து, ஒருத்தருடைய அதிர்ஷ்டம், ஒரு மறைவு ஸ்தானன்றதை சொல்லுவாங்க. அதை நான் போகிற வீடியோவில் ஒரு ஸ்தானத்தை பற்றி, ஒரு பாவகத்தை பற்றியும், ஒரு நட்சத்திரம், ஒரு ராசி, எல்லா கட்டத்தை பற்றியும் நான் தெளிவாக போட போகிறேன். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வர வீடியோஸுக்கு மறக்காமல் உங்களுக்கு அப்டேஷன் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ 9th பாவகம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தருடைய ஜாதகருடைய தந்தை வழி உறவு, பாக்கியஸ்தானம்னு சொல்லலாம், உயர்கல்வியை சொல்லணும், தர்மஸ்தானம் சொல்லுவோம். தர்மத்தை குறிக்கிற ஸ்தானம் தான் 9வது ஸ்தானம். 10வது ஸ்தானன்றது ஒருத்தருடைய கர்மா, தொழில், அவர் செய்யும் வேலை, தொழில், அது எல்லாமே குறிக்கிறது 10வது ஸ்தானம். 11வது ஸ்தானம்ன்றது ஜாதகருக்கு மூத்த சகோதரம் இருந்தாங்கன்னா அதை குறிக்கும்.
சமூகத்தை குறிக்கும். ஜாதகம் சமூகத்தில் எப்படி இருக்கார், உயர்ந்த இடத்துல இருக்காரா, எப்படி இருக்கார், மற்றவனால் மதிக்கப்படுறாரா அப்படின்றது ஜென்ரலாக சமூகத்தை குறிக்கிறது இந்த ஸ்தானம். பண வரவை குறிக்கும் 11வது. 12வது ஸ்தானம் எதை குறிக்கும் அப்படின்னா செலவு குறிக்கும். உங்களுக்கு வர தூக்கம், ஆன்மீக வழிபாடு, வெளிநாடு போகிறது, குறிப்பாக சொல்லலாம் இது மோட்சஸ்தானம்னு சொல்லலாம் 12ஆம் வீடு. ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஸ்தானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திரிகோண ஸ்தானம் 1, 5, 9 சொல்லுவாங்க. இது பேர் மூலத்திரிகோணம். அடுத்து 1, 4, 7, 10. ஸோ இதெல்லாம் நல்ல ஸ்தானம் சொல்லுவாங்க. மறைவு ஸ்தானன்றது 3, 6, 8, 12. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து ஜாதகம் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 12 கட்டத்தில் 9 பாதம் நட்சத்திரம் இருந்ததுன்னா மொத்தம் 108 பாதம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே நட்சத்திரம் பற்றி எழுதியிருக்கேன். நான் இதை பற்றி டீட்டெயில்டாக அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் சொல்கிறேன். இங்கே வந்து 27 நட்சத்திரம் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நட்சத்திரத்துக்கான கிரகம் இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினி, மகம், மூலம் இவங்களுக்கு ஆட்சி பண்ணுற கிரகம் வந்து கேது. அந்த மாதிரி 3 நட்சத்திரத்துக்கும் 9 × 3 27 நட்சத்திரம், 9 கிரகம். ஓகேங்களா? அடுத்து சூரியன், அதாவது ஒரு கிரகத்துக்கும் ஒரு தன்மைன்னு இருக்குது. இதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னும் வர போகிற வீடியோவில் பேசுகிறேன். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய உடம்பு, சோல், ஆன்மான்னு சொல்லலாம், ஹார்ட்டு சொல்லலாம். சந்திரன்றது மைண்டு, புத்தி, எமோஷன், சாப்பாடு, நம்ம சாப்பிட்ற ஜீர்ணிக்கிற சாப்பாடு, இதெல்லாம் சொல்லலாம். செவ்வாய்ன்றது ரத்தம், நம்ம உடம்புல இருக்கிற பிளட்டு, இதெல்லாமே குறிக்கும். புதன்ன்றது நரம்பு சம்மந்தப்பட்டது, நம்ம ஜென்ரலாக சொல்கிறல பச்சை நரம்பு அப்படின்னு. ஸோ புதன் வந்து அதை குறிப்பார், புத்தியையும் அவர் குறிப்பார். வியாழன், குரு வந்து வயிறு, குடல், வீக்கமாக இருக்கிற உறுப்புகள். ஸோ இதெல்லாமே வந்து குருவோட ஆட்சியில் இருக்கிறது. வெள்ளி வந்து பார்த்தோன்னா பிறப்புறப்பு, சதை, ஸ்கின். ஜென்ரலாக சொன்னோம்னா ஸ்கின் ஒருத்தருக்கு வந்து சுக்கிரன் சரியில்லைன்னா ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி ஒரு கோளாறு வரலாம். சனி, அவர் வந்து பார்த்தோன்னா நல்ல கனமாக இருக்கிற உறுப்புகள், லைக் முட்டி, பல், எலும்பு, இதெல்லாம் ஆட்சி பண்ணுறது சனீஸ்வர பகவான். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா ராகு, கேது, அதோட அமைப்பு பற்றி இதை பற்றி நான் பேச நிறைய இருக்குது. நீங்கள் அதுதான் இது என்னுடைய முதல் வீடியோன்றதுனால எதாவது தப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. வரப்போகிற வீடியோவில் அடுத்தடுத்த அப்டேஷனில் உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி பார்ப்போம். டீட்டெயிலாக ஒருத்தருடைய ஜாதக கட்டத்தை பற்றியும் ஒரு லக்ன ஸ்தானம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே இந்த லக்னம் எழுதியிருக்கேன். இந்த லக்னத்துக்கு யார் யோகர் இல்லை, அதெல்லாம் எல்லாமே டீட்டெயிலாக வரப்போகிற வீடியோவில் நான் பேசுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.